சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட 52 மினிட்ஸ் பேசினார். அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 50 இயர்ஸ் ஆயிருக்கு. நான் இங்கே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் ட்ரெயின் ஏறி வந்தேன். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா அது உங்களால் தான், உங்கள் சப்போர்ட்டால் தான். சௌந்தர்யா வந்து டைரக்டர் ஞானவேல் ஒரு கதை நரேட் பண்ணார், நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறமா ஞானவேல் அவர்கிட்ட பேசினேன். நீங்கள் வந்து மெசேஜ் உள்ள கதையை தான் எடுப்பீங்க, எனக்கு வந்து அது செட் ஆகாது. மக்கள் வந்து படத்தை செலிப்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி கமர்ஷியல் படமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு 10 days டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து 2 daysல கால் பண்ணி என்ன சொன்னார்னா, நான் வந்து கமர்ஷியலாக பண்ணுறேன், ஆனால் நான் வந்து ஃபேன்ஸ் கிட்ட உங்களை வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக காட்டுறேன். லோகேஷ் நெல்சன் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கமர்ஷியல் படமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே என்ன ரிப்ளை பண்ணேன்னா, இதுதான் எனக்கு வேணும், லோகேஷ் நெல்சன் மாதிரி எனக்கு கமர்ஷியல் படம் வேணும்னா நான் அவங்ககிட்டே போயிருப்பேனே அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். மன்னன் டைம் அப்போது ரவி வந்து ஒரு சின்ன பையனை செட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் அந்த சின்ன பையனை வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் இப்போ அந்த பையன் அனிருத் வந்து மியூசிக்கோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவர் கான்சர்ட்டோட டிக்கெட்லாம் சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆகிடுது. டைரக்டர் என்கிட்ட சொல்லும்போது அனிருத் தான் 100% மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே என்ன சொன்னேன்னா, 100% இல்லை, 1000% அனிருத் தான் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ரோல் இருக்குது, ஃபகத் ஃபாசில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபகத் ஃபாசில் வந்து மலையாளத்தில் நிறைய நல்ல படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா டைரக்டர் வந்து ஃபகத் ஃபாசில்கிட்ட பேசிவிட்டு என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, நான் ஃபகத் ஃபாசில்கிட்ட பேசிட்டேன் சார், நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன், சம்பளம் வாங்காமல் கூட நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 1 month கழிச்சு பண்ணலாமா சார், டேட் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு 1 month மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே என்ன சொன்னேன்னா, நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசுங்க, லோகேஷ் கனகராஜ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவர்கிட்ட டேட் எதனா புஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். லோகேஷ் என்ன சொன்னார்னா, சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். நான் உடனே கண்டுபிடிச்சேன், லோகேஷ் வந்து இன்னும் ப்ராப்பராக ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ட்டு. ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தூக்கம் கெட்டு போயிடும். ஆனால் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். பழைய சக்ஸஸ் பொட்டென்ஷியலில் நம்ம தொடலைன்னா மக்கள் உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம ஓல்டு ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜெயிலு சக்ஸஸ்க்கு அப்புறம் அந்த தலைவலி எனக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து அமிதாப் பச்சன் அவர்களை பற்றி சொன்னார். கரெக்டாக 8 மணிக்கு மேக்கப்லாம் போட்டு செட்டுக்கு வந்துடுவார். உட்காந்து அவர் லைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் செட்டில் இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவார். அமிதாப் ஃபாதர் வந்து ஒரு பெரிய ரைட்டர். அவங்க அம்மா வந்து இந்திரா காந்தி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரும் ராஜீவ் காந்தி ஒன்றா ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியாது. அவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு, நான் வந்து 1969 ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலி பேரை யூஸ் பண்ண விட மாட்டோம், அப்புறம் காசும் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அமிதாப் வந்து டப்பிங்லாம் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு பெரிய ஸ்டாராக ஆகியிருக்காரு. அவங்க பேரண்ட்ஸை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸை வந்து பணத்தை கொடுத்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. பணம் கொடுக்காதீங்க, நல்ல குணம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அமிதாப் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு வந்து அது வந்து பிக் லாஸ் ஆகிடுச்சு. அவர் வீடும் ஏலத்துக்கு வந்துருச்சு. மொத்த பாலிவுட்டுமே சிரிச்சுது. இந்த உலகமே உங்கள் டவுன்ஃபாலுக்காக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா 3 இயர்ஸில் ஆட்ஸ்லேயும் கேபிசிலையும் மணி ஏர்ன் பண்ணி 3 வீடு வாங்கினார். அதோடு இல்லாமல் அந்த பழைய வீட்டையும் மீட் எடுத்தார். அவருக்கு 82 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நாளைக்கு 10 hours ஒர்க் பண்ணுவார். சகுனிங்களாக இருக்கிற இந்த சமுதாயத்தில் நல்லவனாக இருந்தால் மட்டும் பழிச்சிக்க முடியாது, கொஞ்சம் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியத்தனமும் வேணும். வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டேருந்து ஒரு சூப்பரான ஸ்பீச். இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.